மல்லு என்றால் மல் என்றால் வலிமை, மல்லர் என்றால் வலியவன், வீரன். மல்லு என்பதுதான் மல்லுக்கட்டு, மல்யுத்தம். அந்த மல்லுதான் பிறகு மல்லர், மல் என்று மருவி உச்சரிக்கப்படுகிறது. மல்லன் என்றாலும் மறவன் என்றாலும் வீரன் என்றுதான் பொருள். மல்லன் வளனே என்று தொல்காப்பியம் பாடுது. அந்த மல்லர்குடி மக்கள் எங்களை தாழ்ந்தவர்கள் என்று தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலில் வைப்பதை தன்மானத்திற்கு, தமிழன் இனமானத்திற்கு இழுக்கு என்று நாங்கள் கருதுகிறோம். தமிழ் குடியில் ஒரு குடி தாழ்த்தப்பட்ட குடி என்றால் என் தமிழ் தாழ்கிறது, தமிழன் தாழ்கிறான். தமிழும் தமிழனும் தாழ்வதை எந்த தமிழ் மகன் தாங்குவான், பொறுப்பான்? இதுதான் என் முன்னால் அமர்ந்திருக்கிற என் உடன் பிறந்தார்களுக்கு உங்கள் அண்ணன் எழுப்புகிற கேள்வி, உங்கள் மகன் முன்வைக்கிற கேள்வி. ஒரு தாயின் பிள்ளைகளில் எந்த பிள்ளை உயர்ந்தது, தாழ்ந்தது? யாரிடத்தில் பதில் இருக்கிறது? அந்த தாய் எங்கள் தமிழ் தாய். அவள் பிள்ளைகளில் உயர்ந்தவனவன், தாழ்ந்தவனவன் யார்? அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, உலகத்திலே உயர்ந்த குடி ஒன்றென்றால் அது உழைத்து உழைத்து விதைத்து அறுத்து உலகிற்கு சோறு இடுகிற உழவர் குடிதான் உலகத்திலே உயர்ந்த குடி. அடுத்தது நெசவாளர் குடி. ஒருவன் உணவளித்து உயிர் கொடுப்பான், ஒருவன் உடை அளித்து மானம் காப்பான்.